இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவாராக. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மிகுதியானவருடைய ஆவியை பொழிகிறார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். வாங்கப்பா, உடைய வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா என்று பாடி அவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே. பாவத்தை தூண்டும் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்திட, வாழ்வது என்னில் கிறிஸ்துவை என்று சான்று பகர்ந்திட. பாவத்தை தூண்டும் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்திட, வாழ்வது என்னில் கிறிஸ்துவை என்று சான்று பகர்ந்திட, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே. உம்மை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலை கண்டே, உறுதி ஊட்டும் உமதருளால் எதையும் செய்திடுவே. உம்மை பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலை கண்டே, உறுதி ஊட்டும் உமதருளால் எதையும் செய்திடுவேன், பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே. சபையில் அக்கினிமயமாய் இறங்கி வந்தவரே, இன்றைய சபையில் எங்களை எழுப்ப எழுந்து வாருமே. ஆதி சபையில் அக்கினிமயமாய் இறங்கி வந்தவரே, இன்றைய சபையில் எங்களை எழுப்ப எழுந்து வாருமே. பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த
பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே, உமது வல்லமையை எனக்கு தாருமே. பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே, பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இன்று 2026 ஆண்டின் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் புனித வனத்து சின்னப்பர் அல்லது வனத்து பவுல் என்று அழைக்கக்கூடிய புனிதரின் விழாவை திருச்சபை நினைவு கூறுகிறது. இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்பதையும் கவனிப்போம். இன்று நமக்கு இறைவன் கொடுக்கும் இறை வசனம் என்பது மார்க் எழுதிய நற்செய்தியிலே 1வது அதிகாரத்தில் 40 முதல் 45 முடிய உள்ளவை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாக இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தி பல்வேறு ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் 1 மணி நேரம் பிரசங்கம் கொடுக்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு அருமையான செய்தி. அன்பு மக்களே, தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வருகிறார். தொழுநோயாளிகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூப்பிடும் குரலை விட தூரத்தில் இருக்க வேண்டும். பலர் இருப்பார்கள். ஆனால் அதில் ஒருவர் ஓடி வந்து இயேசுவிடம் விழுகிறார். அன்பார்ந்தவர்கள், இங்கு நெருங்க முடியாத இடத்தில மக்கள் கூட்டத்தில் அவர் ஓடி வருகிறார். தொழுநோயாளியை பார்த்தவரும் மற்றவர்கள் ஓடி இருப்பார்கள். ஆனால் இவர் ஓடினாலும் பரவாயில்லை என்று, இந்த இயேசுவால் என்னை சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி, அப்பொழுது குணப்படுத்த முடியாத நோயாகிய அந்த தொழுநோயாளி இயேசுவின் காலில் விழுகிறார். அங்கே இயேசு ஒரு செய்த செயல். தொழுநோயாளி நம்மிடம் வரக்கூடாது, வந்து தொடக்கூடாது, அவர் தொடுகிறார். இயேசு அவரை தொடக்கூடாது, அவர் தொட்டு கையை பிடித்து இழுக்கிறார். என்ன ஒரு புதுமை, என்ன ஒரு இறைமையும் மனிதமும் சந்திக்கிறது. அங்கே அந்த மனிதன் சுகம் பெற்றுக் கொள்கிறார். இயேசு எப்படி சுகம் கொடுத்தார் தெரியுமா? அவர் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார். ஆண்டவர் இன்று நம் மீது இரக்கம் கொண்டால் போதும், பரிவு கொண்டால் போதும், அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நீங்க ஜெபத்துல அதிகமாலாம் ஜெபிக்க வேணாம். கடன் போகணும், அது வேணும், இது வேணாம் ஜெபிக்க வேண்டாம். ஒன்றே ஒன்றுக்காக ஜெபியுங்கள். இயேசுவே, என் ஆண்டவரே, என் மீது இரக்கம் கொள்ளு, உம்முடைய பரிவு கிடைக்கட்டும்,
எந்த தடை இருந்தாலும் ஓடிவிடு. இயேசுவிடம் இருக்கக்கூடிய அந்த இரக்கம் போதும், விண்ணக ஆசீர்வாதமே கிடைத்துவிடும். என் அன்பு மக்களே, அவருடைய அந்த அன்பு இரக்கம் நமக்கு கிடைத்தால் நம்ம எந்த தடைகளும் வராது. நோயாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எந்த துயரமும் நம்மை நெருங்க முடியாது. காரணம், இயேசு இரக்கத்தோடு பார்க்கின்ற பொழுது எல்லா துன்பங்களும் பறந்தோடிவிடும். பழைய பாடல் ஒன்று, இயேசுவின் பார்வை பட்டால் போதும் என் துன்பங்கள் பறந்தோடி போகும். அவருடைய இரக்கம் மட்டும் கிடைத்தால் போதும் நம்முடைய துன்பங்கள் பறந்தோடி விடும். என் அன்பு மக்களே, ஆதலால் இயேசுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இயேசுடைய இரக்கம் நம்மோடு இருக்கட்டும். இயேசுடைய இரக்கம் நம்மை வழிநடத்தட்டும். இன்றைய நாளில் நாம் வணக்கத்தோடு நினைவு கூறும் புனித வனத்து சின்னப்பர் எல்லா ஊர்களிலும் ஊரினுடைய தொடக்கம் அல்லது முடிவிலே அவருக்கு ஒரு சிற்றாலயம் இருக்கும். எல்லா ஊர்களிலும் காட்டுப்பகுதியில் அவருக்கு சிற்றாலயம் இருக்கும். ஏதாவது விலங்குகள் வரக்கூடிய வழியிலே அவருக்கு சிற்றாலயம் இருக்கும். காரணம், அவர் வனத்திலே, வனாந்தரத்திலே அவர் தனிமையாக வாழ்ந்தவர். எந்த விலங்குகள் எது இருந்தாலும் அவர் அங்கே வாழ்ந்தவர். அதனால் இன்றும் அவர் தனிமையான இடங்களுக்கு, ஆபத்தான இடங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இயேசுவை கண்டு அனுபவித்தவர். இயேசுடைய அந்த அன்பு அவரை ஆட்கொண்டப்பட்டது. அதனால் அவர் வல்லமை மிக்க புனிதர். அவர் வழியாக தீமைகள், தீய சக்தியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு அன்பு புனிதர். எனவே அன்பு மக்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தூய வனத்து சின்னப்பர் வழியாக இறைவனது அருளும் ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தீமைகள், தீய சக்தியிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதம், எல்லா நலன்களும் உங்கள் வாழ்வில் பெருகுவதாக. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாத்தீங்களா? நம்ம பெயரை அவர் சிறப்புறச் செய்வாராம். உங்களுக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு இந்த உலகம் நிறைய பெயர் கொடுக்கும். ஏழை, பரதேசி, முட்டாப்பையன், விளங்காதவன், இவெல்லாம் தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு உலகம் நமக்கு சில பெயரை கொடுத்துருக்கு. எனக்கும் ஒரு காலத்துல நிறைய பெயர்கள் உண்டு. நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தவங்க, வேண்டியவன், வேண்டாதவங்க எல்லாரும் அவங்க விருப்பத்தின்படி ஒரு பெயரை கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க நம்மளை கடைசி வரை முட்டாளாவே பார்த்திருப்பாங்க. கடைசி வரை தரித்திரமாவே பார்க்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க மத்தியில நம்மை உண்டாக்குன ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ தரித்திரம் கிடையாது கண்ணு, நீ நோயாளி கிடையாது, நீ ஒரு முட்டாள் கிடையாது, நீ இந்த உலகத்தில் ஆகாதவன் இல்லப்பா, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். யோசித்து பாருங்களேன், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசிரியை உனக்கெல்லாம் கடவுள் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கலங்கிற போல அவனை ஒரு முட்டாள் என்ற நிலைக்கு தள்ளி அனுப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் அந்த மனிதனை எல்லா இடத்திலையும் பேசுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உலகம் எந்த இடத்தில் உங்கள் பெயரை எந்த இடத்திலெல்லாம் வேதனைக்குரிய பெயராய் மாற்றியதோ அதே பெயரை ஆசீர்வாதமான பெயரா மாற்ற இயேசு உங்க கூட இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, என் பெயரை மாற்றுகிற, என் பெயரை சிறப்புறச் செய்கிற
என் பெயரை எல்லா மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையா வைக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமா பாருங்களேன், சக்கேயோங்கிற ஒரு மனுஷனுடைய பெயர் சொல்லும் போதே அவன் பாவி அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் வீட்டுக்கு இயேசு போனார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, சக்கேயோ அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார், வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்ற ஒரு மாபெரும் உண்மையை வருடங்கள் வருடங்கள் நாட்கள் நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பாவியையும் பலவீனனையும் கூட இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அன்பு உங்கள் பெயரை சிறப்புறச் செய்யும். உங்கள் சோகங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, என் பெயரை சிறப்புறச் செய்கிறவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதியும், நீர் இவர்களை ஆசீர்வதியும். தயவாய் உம்முடைய வல்லமை இவர்கள் மீது இறங்கி வருவதாக. உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று சொன்னவர், உமது பெயர் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இயேசு என்கிற நாமத்தினால் வெளிப்பட்டு இவர்கள் துக்கம், அவமானம், நிந்தைகளின் பெயர்கள் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக என்று ஆறுதலும் ஆசியும் பெருகி வருவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 12:2 உன் பெயரை சிறப்புறச் செய்வேன் என்றவர் உங்கள் பெயரை ஆசி மொழியாய் மாற்றுவார். God bless you. மரியே வாழ்க.